ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாம்பரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதை வெஜிடபிள் பால் கறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அவிச்ச உருளைக்கிழங்கு 4, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை பட்டாணி 50 கிராம், பீன்ஸ் 4, கேரட் 1, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். ஸ்பைசஸில் தேவையானது: பிரியாணி இலை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 2, அன்னாச்சிப்பூ 1, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 5, துருவின தேங்காய் 1/2 கப், முந்திரி 5, கசகசா 2 டீஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு. இந்த வெஜிடபிள் பால் கறியை நம்ம ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வெஜிடபிள் பால் கறியை நம்ம ஃபுல்லாக பச்சை மிளகா காரத்தில் தான் செய்ய போகிறோம். அதனால தான் நம்ம 5 பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, முந்திரி, கசகசா இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. முந்திரி நான் முழு முந்திரி எடுத்துருக்கேன். அது உங்கள் பெரிய முழுசாகவும் எடுக்கலாம், அதில் உடைச்சதாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறினாலும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் நம்ம சோம்புத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும், ஏன்னா உருளைக்கிழங்கு உப்பு உரியும். வதக்கி விடுங்க, அப்பப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா நல்லா நசுக்கி விடுங்க, அப்போ தான் அதோட காரம் நல்லா இறங்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிய வேகட்டும். அப்போ நம்ம கேரட், பீன்ஸ், பட்டாணி இதை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். காய்கறி வேகிறதுக்கு ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியிலே இது வேகட்டும். கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அவிச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு காய்கறியும் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது 6லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கெட்டியாக வரணும்.
அப்பப்போ திறந்து இதை கிளறி விடுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்த்தோம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் அந்த உப்பு பேலன்ஸ்ட் ஆகிடும். கடைசியாக நம்ம கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம சுவையான வெஜிடபிள் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.